நெப்போலியன் போர்கள். விக்டோரியா போர் 1813. நெப்போலியன் போர்களில் விக்டோரியா யுத்தம் பேட்டில் ஆஃப் வைட்டோரியா 1813 ஆண்டில் நடந்த முக்கியமான ஒரு போரானது. இது ஜூன் 21, 1813 அன்று ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் நெப்போலியன் போனாபார்ட்டே தலைமையிலான பிரெஞ்சு படைகள் தோல்வியடைந்தன. மேலும் இதன் முடிவில் நெப்போலியனின் போரின் நிலைமை அதிகமாக பாதிக்கப்பட்டது. நெப்போலியன் 1808 தனது சகோதரர் ஜோசப் போனபார்ட் ஸ்பெயின் அரசராக நியமித்தார். இதன் மூலம் ஸ்பெயினில் பிரெஞ்சின் ஆட்சி நிறுவப்பட்டது. ஆனால் ஸ்பெயின் மக்கள் பிரிட்டிஷ் மற்றும் போர்த்துக்கலின் ஆதரவுடன் எதிர்ப்பை உருவாக்கினர். 1812 ஆண்டில் வெலிங்டன், டியூக் ஆஃப் வெலிங்கடன் என்ற பிரிட்டிஷ் தளபதி ஸ்பெயினில் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தார். இந்த யுத்தம் ஸ்பெயின் நாட்டின் விக்டோரியா என்ற நகரில் நடைபெற்றது. பிரெஞ்சு படைகள் ஜோசப் போனபார்ட் தலைமையில் இருந்த பிரெஞ்சு படைகள் 70,000 வீரர்களுடன் போராடின. வெலிங்டன் தலைமையில் பிரிட்டிஷ், போர்த்துக்கல் மற்றும் ஸ்பெயின் படைகள் இணைந்து போரிட்டன. வெலிங்கனின் கூட்டணி படைகள் பெரிய வெற்றியை பெற்றன. பிரெஞ்சு படைகள் பெரும்பாலான பராமரிப்பு மற்றும் ஆயுதங்களை இழந்தன. பல வீரர்கள் தப்பி ஓடினர். இந்த யுத்தத்தில் பிரெஞ்சு படைகள் தோல்வியடைந்ததால் நெப்போலியனுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. ஸ்பெயின் மீதான பிரெஞ்சு ஆட்சி முறிவடைந்தது. விக்டோரியா யுத்தம் நெப்போலியனின் ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த தோல்வியுடன் பிரெஞ்சு படைகள் ஸ்பெயினிலிருந்து வெளியேற்றப்பட்டன. மேலும் நெப்போலியனின் போரின் நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டது. இப்போதே 1814 நெப்போலியனின் பேரரசின் பரபரப்பான சரிவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. விக்டோரியா யுத்தம் நெப்போலியன் போரின் முடிவில் மிக முக்கியமான திருப்பமாக திகழ்ந்தது.